வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குற முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக நேற்றோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 25,884 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான கேப் டவுன் ஓப்பனிங் தான். 25,842 ஹை லோ பார்த்திங்கன்னா 25,842 ஹை பார்த்திங்கன்னா 26,215. கடைசியாக முடிஞ்சது பார்த்திங்கன்னா 26,205 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 320 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த பாசிட்டிவ் க்ளோசிங் வந்து நாளைக்கும் இதே மாதிரி அமைஞ்சதுன்னா நம்ம ஆல் டைம் ஹையை பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நான் நேற்று என்ன ரெசிஸ்டன்ட் கொடுத்ததுன்னு உங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 26,050 சொல்லியிருந்தேன். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 26,150 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் 26,205 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போயிருந்தது. ஸோ நீங்கள் எக்ஸாக்டாக ஏன்னா மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டான கேப் டவுன் ஓப்பன் ஆகி திருப்பி ரிவர்ஸ் எடுத்தது. ஸோ ரிவர்ஸ் நீங்கள் கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த 26,050 லெவலில் நீங்கள் எடுத்திருந்தால் கூட நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் வந்து இன்றைக்கி பார்த்துருக்கலாம். இந்த ஏரியா தான். ஏன்னா இது சிங்கிள் கேண்டிலே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கேண்டில் ஃபார்மேஷன் 70க்கு மேலே தான் எடுக்குது. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் நம்மளுக்கு கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட் ஒன்று பிரேக் ஆனோன்னா கடன்னு மேலே ஏற ஆரம்பிச்சு தான். கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு 180 பாயிண்ட் 130 பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தது. ஸோ எக்ஸாக்டாக ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகும்போது நீங்கள் எடுத்திருந்தாலும் இன்றைக்கி வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் வந்து நிஃப்டியில் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்குற விஷயத்தில் பார்த்திங்கன்னா இந்த 26,110 அந்த ரேஞ்ச் வரும். இந்த லெவல் தான் இப்போதைக்கு வரும். ஏன்னா மார்க்கெட் இதுக்கு கீழே இறங்கவே இல்லை. அதாவது 23,120 லெவலுக்கு கீழே மார்க்கெட் இறங்கவே இல்லை. ஸோ அதுதான் நம்மளுக்கு இப்போதைக்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும், இம்மிடியட் சப்போர்ட்டு. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு மார்க்கெட் 26,000 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைட் வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அது 26,000 இல்லை 26,020 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைட், அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் நம்ம 26,120 வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் 26,000 to 26,020 வரைக்கும் ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 27/11/25. ஓகேங்களா? நாளைக்கான நிஃப்டிக்கான சப்போர்ட் பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 26,120 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 26,000 to 26,020 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ சப்போர்ட் பார்த்தாச்சு. இப்போ ரெசிஸ்டன்ட் இதே வேகத்தில் போச்சுன்னா நம்மளுக்கு வந்து 26,300 வந்து அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஓகேங்களா? அதாவது 26,044 சம்திங் அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் இன்கேஸ் கேப் அப்பில் பிரேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 26,300 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதையும் பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 26,400 வரைக்கும் போகும். ஸோ நீங்கள் மெயினாக இந்த லெவல் வந்து பார்க்கணும். இந்த 26,245 240 to 250 இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 300 தான் அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ட். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஹை தான் அது. ஸோ அதை ரெசிஸ்டன்ட்டாக நம்ம க்ரியேட் பண்ணோன்னா ஸோ அதை பிரேக் பண்ணும்போது நம்ம கான்ஃபிடண்ட்டாக வந்து அடுத்த லெவல் வந்து ஒரு 60 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும் பட்சத்தில் ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 26,300 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இது பிரேக் ஆகும் பட்சத்தில் 26,400 ப்ளஸ் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நிஃப்டி நம்மளுக்கு முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 26,205 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் நாளைக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 26,300 க்ரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 26,120 க்ரூஷலாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு லெவலில் மெயினாக பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நாளைக்கு நிஃப்டியில் ட்ரேட் எடுங்க. இன்கேஸ் திருப்பியும் சொல்கிறேன், இன்கேஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது 244 லெவலில் பிரேக் அவுட் கொடுக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு நிஃப்டி இந்த லெவலில் டிஃபால்ட்டாக தொடர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.